இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம். ஏற்கனவே நம்ம நிறைய கொஷின்ஸ் போட்டிருக்கோம், ஜாமெண்ட்ரி போட்டுக்கிட்டுருக்கோம். இதில் ஜாமெண்ட்ரியில் நம்ம 2வது செம்மில் போன வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம், டயக்ராம் போட்டுட்டு வரைமுறையும் இதோட பரப்பளவையும் கண்டுபிடிக்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதோட கண்டினியூஷன் தான் இது. ஓகேவா? இதை ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தமிழ் மீடியம் சொன்னேன். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் மேக் பண்ணி போட்டிருக்கேன். அது அப்படியே எல்லாமே ஒரு ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அந்த ப்ளேலிஸ்ட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களும் யூஸ் பண்ணட்டும். அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அப்புறம் இனிமேல் வர வீடியோஸில் கிராஃபெல்லாம் வர இருக்குது. ஜாமெண்ட்ரி கிராஃப்னு சொன்னால் ஜாமெண்ட்ரி போட்டுக்கிட்டுருக்கோம். இனிமேல் வர வீடியோவில் கிராஃபும் வர இருக்குது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே விசிபிள் ஆகி உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ என்ன பண்ணால் இதை நம்ம ஷார்ட்டாக பார்த்துக்கலாம். என்னென்னா எம்ஐ எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, என்ஐ 4.5 சென்டிமீட்டருக்கு ஒரு கோட்டு துண்டு வரைஞ்சிட்டோம். அப்புறம் என்ன சொன்னாங்க, ஐசி 4.3 சென்டிமீட்டருக்கு ஐலேருந்து சிக்கு ஒரு வில் வெட்டணும். அப்புறம் என்ன சொன்னாங்க, என்இ கேட்டாங்க. ஸோ இங்கே இ இல்லை, அதனால் விட்டாச்சு. அப்புறம் சி வர்றது என்சி 5.5 சென்டிமீட்டர். ஏற்கனவே ஒரு வில் வெட்டிக்கிறோமா, எண்ணெய் மையமாக வச்சு இன்னொன்று 5.5க்கு ஒரு வில் வெட்டுறோம். 2 வில்லும் ஜாயின் பண்ணுற இடத்துல சின்னு பேர் கொடுத்து இந்த என்சியையும் ஐசியையும் ஜாயின் பண்ணுறோம். இப்போ என்ன ஆயிரும், முக்கோணமாக இருக்கும். அடுத்து இன்னும் 2 அளவுக்கு என்இயும் ஐஇயும் எப்போது என்ன கொடுப்பாங்க, சிஇ கொடுப்பாங்க. இந்த இடம் என்ன கொடுத்துருக்காங்க, ஐஇ. சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், என்இக்கு 3.5 சென்டிமீட்டருக்கு ஒரு வில் வெட்டிடுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஐஇ தான் கொடுத்துருக்காங்க. எப்போதும் இங்கேருந்து கொடுப்பாங்க, ஆனால் கொடுக்காம இங்கேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து அளவெடுத்து ஐஇன்னு ஐயை மையமாக வச்சு இக்கு 5 சென்டிமீட்டருக்கு ஒரு வில் விட்டுரும். 2 வில்லும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல என்னென்னு பேர் கொடுக்குறோம், ஈன்னு பேர் கொடுக்குறோம். அளவை எழுதிக்கணும். இதுதான் ஷார்ட்டு. இப்போ இதை அப்படியே வரைமுறையில் எழுத போகிறோம். வரைமுறைன்ட்டு தனியாக படிக்கிறதெல்லாம் இல்லை, என்னென்ன பண்ணமோ அதை அப்படியே எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், என்ஐக்கு 4.5 சென்டிமீட்டருக்கு கோட்டு துண்டு வரைஞ்சோம். என்ஐ இது என்ன, ஓகே. என்ஐ ஈக்குவல் டு 4.5 சென்டிமீட்டர் என்ற கோட்டு துண்டு வரைந்தேன். கோட்டு துண்டு வரைந்தேன். அடுத்து என்ன பண்ணோம், ஐயிலேருந்து சிக்கு 4.3 சென்டிமீட்டருக்கு ஒரு வில் வெட்டினோம். அதை தான் இங்கே எழுத போகிறோம். ஐயை மையமாக வைத்து 4.3 சென்டிமீட்டருக்கு 4.3 சென்டிமீட்டருக்கு ஒரு வில் வெட்டினேன். அடுத்து என்ன பண்ணோம், ஒரு வில் வெட்டினேன். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணோம், அப்புறம் எண்ணில் வச்சு 5.5 சென்டிமீட்டருக்கு எண்ணில் வச்சு 5.5 சென்டிமீட்டருக்கு இன்னொரு வில் வெட்டணும். சரியா? இடையில, அதனால் அடுத்த பக்கம் சொல்கிறேன். மூணாவது பாயிண்ட்டு, எண்ணெய் மையமாக வைத்து எத்தனை சென்டிமீட்டர்னு சொன்னேன், 5.5 சென்டிமீட்டர்.
5.5 சென்டிமீட்டருக்கு வில் வெட்டினேன். ஒரு வில் வெட்டினேன். என்ன சொன்னோம் அப்புறம்? 2 வில்லை ஜாயிண்டாக ஒரு இடத்துல என்னன்னு பேர் கொடுத்தோம்? சீன் பேர் கொடுத்தோமா? அதை போகணும். 2 விற்களும் என்ன நம்ம செஞ்சோமோ அதை அப்படியே எழுத போகிறோம். தனி வேறு வரைமுறை படிக்கணும் அதெல்லாம் தேவையில்லை. 2 விற்களும் வெட்டும் புள்ளிக்கு என்னென்னு பேர் கொடுத்தீங்க? சீன் பேர் வச்சோம். சி என பெயரிட்டேன். அப்புறம் என்ன பண்ணோம்? சி என பெயரிட்டேன். அடுத்து என்சியையும் ஐசியையும் ஜாயின் பண்ணோமா? அதை தான் எழுதுகிறோம். என்சியையும் ஐசியையும் இணைத்தேன். இப்போ இந்த முக்கோணம் ரெடி ஆயிடுச்சு. என்ஐசின்னு. அடுத்து ஈக்கு அதே மாதிரி தான். ஈக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? எண்ணை மையமாக வைத்து எத்தனை சென்டிமீட்டர்? 3.5 சென்டிமீட்டர். சரியா? 3.5 சென்டிமீட்டருக்கு ஒரு வில் வெட்டினேன். அடுத்தது சில பேர் கேட்குறாங்க, 10th தானே முக்கியம், ஏன் நீங்கள் 8th போய்ட்டுருக்கீங்க? 10th நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா லைனாக நிறைய வீடியோஸ் வரும். பட் 8th ரொம்ப அது ரேராகிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ரேராக இருக்கும், ஸோ எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோ போடுறேன். ஓகேவா? அடுத்து எப்போது சீல மையமாக இருக்கும். இந்த இடம் என்னச்சு? ஐயை மையமாக வைத்து எவ்வளோ இருந்துச்சு? ஐயை மையமாக வைத்து 5 சென்டிமீட்டருக்கு. எப்போது சீல இருக்கும், இந்த இடம் ஐயில் இருக்குன்னு சொன்னேன்னா, ஐயை மையமாக வைத்து 5 சென்டிமீட்டருக்கு ஒரு வில் வெட்டினேன். இப்போ அந்த 2 வில்லும் ஜாயிண்ட் ஆகிற புள்ளி என்ன? ஈ என பெயரிட்டேன். தான் அந்த முன்னாடி எழுதுனதே தான். இதுக்கு அளவு பேர் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆகும். 2 விற்களும் வெட்டும் புள்ளிக்கு ஈ என பெயரிட்டேன். அப்புறம் என்ன பண்ணோம்? என்இயையும் ஐஇயையும் ஜாயின் பண்ணோம். அவ்வளோதான். என்இயையும் ஐஇ மேலே கோடு போட்டால் கோட்டு துண்டுன்னு இருக்கும். இணைத்தேன். அப்புறம் என்ன? நம்ம கேட்ட நாற்கரம் வந்துடுச்சு. NICE நைஸுன்னு சொல்லுவாங்களே, என்பது தேவையான நாற்கரமாகும். அவ்வளோ.
இப்போ வரைமுறை எழுதிட்டோம். அடுத்து என்ன கேட்டாங்க? பரப்பளவு கண்டுபிடிக்க சொன்னாங்க. நாற்கரத்தின் பரப்பளவு என்ன? ஒரு நிமிஷம். நாற்கரத்தின் பரப்பளவு என்ன ஃபார்முலா? பரப்பளவு ஈக்குவல் டு பரப்பளவுக்கு ஃபார்முலா 1/2 இன்ட்டு டி இன்ட்டு ப்ராக்கெட்டில் h1 + h2 சதுர அலகுகள். சதுர அலகுலையும் மெயினாக போட்டுருங்க. இது இந்த ஃபார்முலா எழுதினாலே உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க் கிடச்சிடும். சில பேர் இந்த ஃபார்முலாக்கே மார்க் போட்டுருவாங்க. சரியா? அந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். 1/2 இன்ட்டு டி இன்ட்டு h1 + h2. இதில் டி என்னன்னா ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். டினா எது கிராஸாக போதோ அதான் டி. இப்போது எப்படி நான் இருக்கிற மாதிரினா ஒரே ஒரு குறுக்கு கோடு இருக்கும். நம்ம இன்னொன்று h1 h2 கண்டுபிடிப்போம். ஆனால் இதில் 2 குறுக்கு கோடுமே அளவு கொடுத்துருக்கு 5.5 5. சரியா? இப்போ எது டின்னு கண்டுபிடிக்கணும்னா எதையாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஒன்று இதை எடுத்துக்கலாம், இல்லை இதை எடுத்துக்கலாம். சரியா? நம்ம இதை எடுத்துக்கலாமா? எடுத்துக்கிட்டால் இது டி 5. டின்னு என்னென்னு எடுத்துக்கிறோம்? டி 5. இப்போ h1 h2. சரியா? இப்போ நம்ம இதை டின்னு எடுத்துட்டோன்னா இப்போ இதை தான் h1 h2ன்னு எடுக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா கோடு என்னமோ நேராக தான் இருக்குது. பட் நம்ம என்ன 90 டிகிரியில் இருக்கும் இல்லையா? அது கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம்? அதே 5.5 தான், கொஞ்சம் கோட்டை கொஞ்சம் இதாக, ஏன்னா இதுக்கு நேராக இது இருக்கணும். சரியா? இதுக்கு நேராக இருக்கணும். டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக இப்படி போட்டிருக்கேன். சரியா? இப்போ இது நிமிஷம். இதுவும் அதே மாதிரி நேராக இருக்கணும். ஏன்னா இதுவும் 90 டிகிரி இருக்கணும், இதுவும் 90 டிகிரி இருக்கணும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது, அவ்வளோதான். பெருசாகவும் ஒன்று மாற்றம் இல்லை. ஆனால் 2 கூடனா அதே மாதிரி 5.5 வர்ற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இது என்ன அளவு? 3.1. 3.1 கரெக்டாக இருக்குது. இப்போ 3.1. ஓகேவா? அப்போ இது என்ன இருக்கும்? 2.4. சரியா? அப்போ கூட்டினா அதே மாதிரி 5.5 வந்துருச்சா? இப்போ இதை எழுதலாம். என்னென்னா h1 3.1, h2 2.4. இப்போ ஃபார்முலாவில் போகலாமா? 1/2 இன்ட்டு டிக்கு பதில் 5 ப்ராக்கெட்டில் 3.1 + 2.4. 1/2 இன்ட்டு 5. இது 2 கூட்டினா என்ன வந்துச்சு? 5.5. பார்த்திங்கன்னா 2ஆல் எதுவுமே வகுப்படாது. சரியா? அப்போ வகுத்து வச்சுக்கணும். 1 2 இவங்க இப்படி வைக்கணும். 5 2ஆல் போகணும். 2 4 பேலன்ஸ் 1 இருக்குது. ஸோ நமக்கு புள்ளி வச்சோன்னா இங்கே ஒரு 0 சேர்த்துக்கலாம். 2 10. ஆன்சர் 2.5 இன்ட்டு 5.5.
பெருக்கல் தெரியுமில்ல உங்களுக்கு, எல்லாத்தையும் சொல்லணுமா? 2.5ஐயும் 5.5 பெருக்கணும். இதை போட்டோன்னா ஜாமெண்ட்ரி இதாகிடும். இருங்க, ஒரு ரஃப் நோட் மாதிரி எடுக்கிறேன். இது என் பையனோட நோட்டு தான், கொஞ்சம் அப்படி இப்படி கிறுக்கி வச்சுருக்காரு. ஓகேவா? 2.5 5.5ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? 5ஆல் 5 25. 25ல் 5 கீழே போட்டு 2 பேலன்ஸ் வைக்கணும். 2 10. இந்த 2 கூட்டினா 12. அடுத்த டிஜிட் போடும்போது ப்ளஸ்ஸோ ஸ்டாரோ இன்னுக்குள்ளே போட்டுக்கணும். இப்போ மறுபடியும் அடுத்து இந்த 5ஆல் பெருக்கணும். 5 25. 5 கீழே வைக்கணும், 2 பேலன்ஸ் வைக்கணும். 2 10 12. இப்போ கூட்டலாமா? 5 2 5 கூட்டினா 7, 1 2 கூட்டினா 3, இங்கே 1. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளிக்குது, இங்கே ஒரு ஸ்தானம். இப்போ 1 2 1 1 2. அப்போ இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2. இப்போ ஆன்சர் 13.75 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதான் நாற்கரத்தின் பரப்பு. ஓகேவா? இப்போ வரைமுறை சொல்லிட்டேன், சம்மு போட்டேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த சம்மை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.